காமராஜருடைய ஆட்சி காலம் பார்ப்பனர்களுடைய பொன் யுகம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சிம்சன் கம்பெனி, டிவிஎஸ், இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பூராவுமே பார்ப்பனர்கள் வசம் வந்தது. அதனாலதான் பார்ப்பனர்களுடைய பொன் யுகம் வந்து காமராஜருடைய ஆட்சி. காமராஜும் கருணாநிதி ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அது இன்னும் பலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற ஸ்டேட்டை இழுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் அந்த மாதிரி. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். அப்போலாம் அந்த ஏசி கீச்சுங்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது. ஏசி எல்லாம் உங்களுக்கு 70க்கு அப்புறம் தான் வந்து. அதுக்கு முன்னாடி எவன் ஏசியை காணும். கலைஞர் வந்து பல்வேறு வகையில் அந்த மருத்துவ இதெல்லாம் கொடுத்து அவரை பாதுகாக்கிற, உடல்நிலையை பாதுகாக்கிறது கலைஞர் தனிப்பட்ட. அவர் மரணம் அடைஞ்ச போது அவர் தகவல் சொன்னதை வந்து ஃபர்ஸ்ட் கலைஞருக்கு தான் சொன்னார். சார் வணக்கம் சார். இப்போது தமிழகத்தில் வந்து பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது வந்து காமராஜர் கருணாநிதி. ஸோ இப்போ காமராஜர் கருணாநிதி நட்பு எப்படி சார்? நட்பு எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்கள் சார். கடைசி கட்டத்தில் கலைஞரோட ரொம்ப இணக்கமாக இருந்தார் காமராஜர். கடைசி கட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ரைவல்ஸாக இருந்தாங்க. அவங்க காமராஜருடைய கம்யூனிட்டி வந்து கலைஞர் மேலே அவங்களுக்கு இன்னைக்கு வரலும் கோபம் இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் அவர் தோக்கடிச்சாருங்க. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்களே, காமராஜர் வந்து அந்த அப்போ இருக்க கழகத்தில் இது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இப்படிலாம் கருணாநிதி விமர்சனம் பண்ணாரு அப்படின்லாம் ஒரு இது இருக்குது. என்ன விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லுங்க. இதை நான் சொன்னது தான். பத்திரிகையில் வந்திருக்கு, இந்த பத்திரிகைலாம் வந்திருக்கு. அண்ணாவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணது தான் ப்ராப்ளமாச்சு. அதனால் இதெல்லாம் என்னன்னா, காமராஜருடைய ஆட்சி காலம் ஒரு பார்ப்பனர்களுடைய பொன் யுகம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சிம்சன் கம்பெனி, டிவிஎஸ், எஸ்ஆர்விஎஸ், ஈசன் குரூப்பு, சேஷசாயி, இந்தியா சிமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பூராவுமே பார்ப்பனர்கள் வசம் வந்தது. அதனால தான் பார்ப்பனர்களுடைய பொன் யுகம் வந்து காமராஜருடைய ஆட்சி. அன்னைக்கு அந்த 3% கையில் அந்த மீடியாக்கள் பூரா இருந்ததுனால அவர் எவ்வளோ தூக்கி விடும்போது தூக்கி விட்டாங்க. அன்னைக்கு 3%, இப்போ இருக்க 3%. இன்னைக்கு ஐயோ, அன்னைக்கு அவங்க தான் 3% தான், இன்னைக்கு அவங்க 3% தான். 97% அவங்க அமைக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் 97%, நீங்கள் 97% சேர்ந்தவர் தான். அவங்களுக்கு ஆதரவாக தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சார். அதுல இருந்து புரியல. கொஸ்டின் கேட்டால் ஆதரவுன்னா எப்படி? அதான் இந்த மாதிரிலாம் கேட்டு உங்களையும் தூண்டி விடுறாங்க. நான் கேள்வி என்ன கேட்டேன், கருணாநிதிக்கும் காமராஜர் நட்பை பற்றி உங்களுக்கு அதான் அதுக்கு தான் விளக்கம். நீங்கள் பிரிவினையை சொல்லிட்டு பேச விட மாட்டேங்கிறீங்களே. வேண்டாம்னா விட்டுருங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னது கேட்குறீங்க? நீ உண்மையை சொல்லுங்க சார். நான் விமர்சனம் பண்ண, நான் பேசுறது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பருமை இந்த கல்ட்டு நாய்க்கு இதில் இல்லையா, இது இவரை பற்றி பேசணும்னு எனக்கு என்ன வரும்னு தெரியும். கமெண்ட்ஸில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பற்றி பூரா விமர்சனம் வரும். உங்கள் அம்மா யார், உங்கள் அப்பா யார், உன் பொண்டாட்டி யாருக்கிட்ட இருந்தா, இதெல்லாம் வரும். அவரை பற்றி பேசணும், இதெல்லாம் எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி கண்ணியமான விமர்சனங்கள்லாம் வரும். அவரை பற்றி பேச முடியாது. அதனால் அது ஒரு பெரிய பயங்கரமான டாபிக். காமராஜருங்கிறது வந்து எழுத்தாளர் சமுத்திர கிரீனா சொன்னாருங்க, அவருடைய ஜாதியை சேர்ந்தவர். தேசிய தலைவராக இருந்த காமராஜர் ஒரு ஜாதிய தலைவராக மாற்றிட்டீங்கடான்ட்டு போனார். அதுதான் இப்போச்சு. இன்னைக்கு அவரை பற்றி எது பேசினாலும் வம்பா போயிடும். என்னத்துக்கு வம்புங்கிறது? ஏன் வம்பா? என்ன எதுக்கு பிரச்சனை? உடனே வருங்க. இதுக்கு வரும் பாருங்க, இதுக்கே வரும். இந்த கிழட்டு நாய்க்கு இதே வேலையாக போய் விட்டது அப்படின்னு தான் வரும். கண்ணியமான வார்த்தைகளை வராது. எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். எமர்ஜென்சிக்கு பிறகு காமராஜர் வந்து முழுக்க கலைஞர் பக்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். கலைஞரை கூட சாகும்போதில்லை, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கலைஞரை கூப்பிட்டார். ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்துக்கு போயிருக்குது. இன்னைக்கு இருக்கிறதுல நீ ஒருத்தன் தான் எதிர்த்து நிற்க முடியும். என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுன்னார். அந்த நேரத்தில் கலைஞருக்கு வந்த தைரியம் என்னன்னா, காங்கிரஸ்லேருந்து நமக்கு இந்திரா காந்தியோட இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு நினச்சி தமிழ்நாட்டு காங்கிரஸும் எமர்ஜென்சியோட ஒத்து போயிடுன்னு தான் எதிர்பார்த்தார். காமராஜரை தவிர காங்கிரஸில் இருந்த மற்ற அத்தனை பேரும் இந்திரா காந்தியோடு சேர்ந்துக்கிட்டாங்க. எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, ஆடினாங்க. அன்றைக்கி காங்கிரஸ் பத்திரிக்கை ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது. அதில் வந்து கண்ணதாசன் இஷ்டத்துக்கு எழுதினார். கலைஞரை பற்றியும் திமுக ஆட்சியை பற்றி எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமா அன்றைக்கி அதை பார்த்தபோது தான் நமக்கு தெரியுது. அன்றைக்கி ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று போட்டு விட்றாங்க. 5 மணிக்கு மேலே டிஸ்மிஸ் ஆகுது கவர்மெண்ட்டு. 6 மணிக்கு மேலே 5 மணிக்கு இந்த பத்திரிக்கை வருது. எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கார், அப்போ திமுக மந்திரியாக இருக்கார். அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், என்னமோ அவர் டெல்லிக்கு போயிருக்கார். டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க இந்திரா காந்தியை பார்க்குறதுக்கு.
அன்றைக்கி பேப்பர் இப்படி வருது, நான் ஃபோன் எடுத்து சொல்கிறேன், என்னமோ இந்த மாதிரி இருக்குதுன்னு. இல்லைடா இப்போ தான்டா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேறு விஷயம், எமர்ஜென்சி கதையெல்லாம் வேறு. அதுக்கு பிறகு அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி இவங்க டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி வரப்போது மற்ற இடங்கள்லாம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் கலைக்கலை. மற்ற இடங்கள்லாம் மொரார்ஜி தேசாய் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே தட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணெலாம் கைது பண்ணி போட்டபோது காமராஜர் வந்து கலைஞரை கூப்பிட்டு ஏவிபி ஆசை தம்பி மூலமாக தான் கூப்பிட்டார். அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் சந்தித்த போது அவர் நீ தான் வந்து எதிர்த்து நிற்கணுன்னார். அப்போ இந்த காங்கிரஸ்காரர்கள் வந்து முக்கியமான தலைவராக இருக்கிற காமராஜர் தான் பக்கம் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் தைரியட்டார். மற்றவங்களை பற்றி ஒரு சட்டையே பண்ணல. மற்ற காங்கிரஸ்காரன் பூரா வந்து எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணிட்டு திமுக அகேன்ஸ்டாக நிற்கிறான். காமராஜர் ஒருத்தர் மாத்திரம் இந்த பக்கம் நிற்கிறார். நின்ன உடனே அவர் தைரியமாக நின்றார். அந்த அம்மாவும் எமர்ஜென்சியில் வந்து திமுகவை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் காமராஜர் இறக்கிற வரையிலும் அந்த அம்மா ஒன்றுமே செய்யலை. காமராஜர் இறந்த போது தான் பெரியார் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி பெரியார் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளாரையே காமராஜர் இறந்துட்டார். 2 பேரும் போயிட்டாங்கன்னு உடனே டிஸ்மிஸ் பண்ணாங்க. காமராஜர் உயிரோடு இருக்கவர்களும் அவங்க கொண்டு வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா காமராஜும் கருணாநிதியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அது இன்னும் பலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற ஸ்டேட்டை இழுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் அந்த மாளுக்கு இருந்தது. ஆனால் அப்போ எதிர்பார்த்தது என்னன்னா அந்த நேரத்தில் எம்ஜிஆர் முழுக்க எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணார். அன்றைக்கி கலைஞருடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்த நேரத்தில் எம்ஜிஆருடைய செல்வாக்கு உயர்ந்திருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த ஒரு கலவரமோ எதுவோ திமுக ஆட்சி கலைஞ்ச போது வரல. அது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அன்றைக்கி அமைச்சராக இருந்த ஆதித்தனார், திமுகவில் அமைச்சராக இருந்த ஆதித்தனார் யாரும் தெரியும், தினத்தந்தி பத்திரிகையினுடைய அதிபர். அவர் வந்து எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு போது சொன்னார், ஆட்சி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறார், ஏப்பா ஒரு ஆட்சி டிஸ்மிஸ் ஆனால் ஒரு நாய் கூட குலைக்கலையாப்பா எதிர்த்து. மக்கள் ஆதரவு நமக்கு போயிடுச்சுன்னு தெளிவாக தெரியுதேப்பான்னார். அதெல்லாம் தான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு திமுகவில் ஒரு பெரிய பிளவு வந்ததுக்கு எமர்ஜென்சி முடிஞ்சு திருப்பி இதுக்கு வந்தபோது எலெக்ஷனில் வந்து கலைஞர் பெருசாக தோத்தார். என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எலெக்ஷன் பாதிப்பில் வந்து பெருசாக பாதிக்கப்பட்ட குடும்பம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அதுதான் உலக கணிப்பு. ஆனால் எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். கலைஞர் தோற்று போனார், பெருசாக தோற்று போனார். ஏவிபி ஆசை தம்பி ஒருத்தர் மட்டுமே ஜெயிச்சார். அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாமே எதிர்பார்த்தது அதுதான். அதுக்கு காரணம் என்னென்னா எம்ஜிஆருடைய செல்வாக்கு முழுசா பெருசாக வளர்ந்து அவர் எம்ஜிஆர் வந்து எமர்ஜென்சி ஆதரித்தார். அதனால தான் ஒரு வார பத்திரிகையில் கார்ட்டூன் போட்டாங்க. இந்தியா முழுக்க எதிர்ப்பு அலை அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் மாத்திரம் எம்ஜிஆர்ங்கிற மேலே அதை தடுத்து நிற்குது. கார்ட்டூன் போட்டாங்க. எமர்ஜென்சிக்கு இந்தியாவே எதிர்ப்பு காட்டுது. எம்ஜிஆர் வந்து ஆதரித்தார். அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் அவங்க தப்பிச்சாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் அண்ணன் வந்து டெல்லிக்கு போகிறார். நைட்டு இவர் டெல்லி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஹைதராபாத்தில் பிளேன் நிற்கும். டெல்லி போகிற ஃப்ளைட்டு டைரெக்டாக போகுது. ஹைதராபாத்தில் லேண்ட் ஆகிட்டு திருப்பி டேக் ஆஃப் ஆகும். ஹைதராபாத்தில் இது பண்ணும்போது இவர் கீழே இறங்கி அப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டில் என்ன சார் நடக்குது அப்படின்னாங்க. ஏன் என்ன அப்படின்னாரு, ஆர்மியாக போகுது தமிழ்நாட்டுக்கு, டெல்லியிலேருந்து ஆர்மியை வந்துக்கிட்டே இருக்குது, தமிழ்நாட்டை நோக்கி போகுது. இவருக்கு அப்போவே ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் போய் அங்கே போனாக்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பெரிய இராணுவ கத்தை வச்சு அடக்கிற அளவுக்கு கலவரம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் வரல. இதுக்கு காமராஜருடைய சப்போர்ட் இருந்தும் கலைஞர் இருந்தும் கூட எமர்ஜென்சி வந்து இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு எம்ஜிஆருடைய செல்வாக்கு அதை இது பண்ணிச்சு. அப்போ காமராஜரும் உயிரோட இல்லை. எமர்ஜென்சி வந்த போது இல்லை. காமராஜர் இறந்த பிறகு தான் அவர் கொண்டாங்க. இது தான் அன்றைக்கி நடந்தது. அதனால் உயிரோடு இருக்கும்போதே இந்த எமர்ஜென்சி வருதுன்னு தெரிஞ்ச உடனே கலைஞரை கூப்பிட்டு நீ நின்று எதிர்த்து இது பண்ணும்போது உங்கள் சப்போர்ட் இருக்கும்போது நான் எதுக்குறேங்கன்னு நின்னார். அதுதான் உண்மை. அவர் ஏசியில் ஏன் இருந்தாருன்னா அவருக்கு சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதினா கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை வியாதி. அவர் மாதிரி நடந்து போகிறவரை பார்க்க முடியாது. நடந்தால் சர்க்கரை கண்ட்ரோல் ஆகுங்கிறது மருத்துவ விதி. காமராஜர்கிட்ட அது நடக்கலை. நடக்கிறார், பயங்கரமாக நடக்கிறார். அந்த வியாதிக்கு முன்னாடி ஏசியில் இருந்தார். இல்லை அவருக்கு ரொம்ப வருஷம்
இந்த வியாதிக்கு முன்னாடி இப்போ இந்த வியாதினா இந்த ஏசியில் இருக்கணும், வியாதிக்கு முன்னாடி ஆட்சியில் இல்லை இருக்கும்போது இல்லை இல்லை அவருக்கு சக்கரை வியாதி முதல்ல வந்துருச்சு. அவர் ஆட்சிக்கு வரும்போது சக்கரை வியாதியோட வந்துருச்சு. அப்போலாம் இந்த ஏசி கீச்சிங்கிற பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. ஏசி எல்லாம் உங்களுக்கு 70க்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி எவன் ஏசியை கண்டான்? எங்களுக்கெல்லாம் ஏசிங்கிற ஒரு விஷயமே எப்படி தெரியும்னா, அப்போ மினர்வான்னு ஒரு தேட்டர் இருந்தது பிராட்வேல. இந்தியாவிலேயே, தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே ஏர் கண்டிஷன் தியேட்டர் அது ஒன்று தான். அது அப்போ அதுக்காக அந்த தேட்டருக்கு போவோம். அந்த தேட்டர் என்ன செய்யுச்சுன்னா 250 பேர் தான் உட்காந்து படம் பார்க்க முடியும். இங்கிலீஷ் படம் தான் போடுவாங்க. ஒரே டிக்கெட்டு 4 ரூபா. அப்போ 4 ரூபாங்கிறது 40,000 ரூபா மாதிரி ரேட்டு. 4 ரூபா ஒரே இது தான். 4 ரூபா கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரூபா வந்து தான் கிடச்சிடும். ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கிடையாது. 4 ரூபா 250 பேர் இருந்தோம். க்யூவில் போய் நின்னோம்னா தெரிஞ்சு போகும். 250 பேர் நிற்கிறாங்கன்னா டிக்கெட் கிடைக்காதுன்னு தெரியும். வந்துடலாம், பார்த்துட்டு. மிக பிரபலமான படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகும். அது ஒன்றில் தான் நமக்கு ஏர் கண்டிஷனுங்கிறது ஒன்று தெரியும். அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 70களுக்கு பிறகு தாங்க ஏர் கண்டிஷனுங்கிற பிஸ்னஸே நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபேனே பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து சக்கரை வியாதிக்கு அவங்களுக்கு மருத்துவ அட்வைஸ் வந்து நீங்கள் ஏசியில் இருக்கணும், ராத்திரி படுக்கும்போது நீங்கள் ஏசியில் தான் படுக்கணுங்கிறது தான் அவருக்கு போட்டது. அதனால அவருடைய திருமலை பிள்ளை பங்களாவில் வந்து அவருடைய பெட்ரூம் வந்து ஏசி போட்டிருந்தார். அதனால் அவர் ஏசியில் தான் இருந்தார். வெளியில் போகும்போதெல்லாம் அவருடைய கார் ஏசி இருந்தது. அப்போ தான் அந்த ஏசி போட்ட கார்லாம் வந்தார். அது அவர் ஸ்டுடிபேக்கர் கார், பெரிய கார், டிவிஎஸ் கொடுத்தது, டிவிஎஸ் கம்பெனிக்காரர் கொடுத்த கார், அரசாங்க கார் இப்போ யூஸ் பண்ணவர். அது வந்து ஏசி வச்சிருந்தது. அதனால் இந்த ஏசியில் தான் போவார் வருவார். காரணம் உடல்நிலை, அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே சார். இப்போ கருணாநிதி அவர்கள் காமராஜர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நிறையா பேசியிருக்காங்களே. இப்போ கருணாநிதி காமராஜர் உள்ள நட்புகள் எந்த மாதிரிலாம், கடைசி நேரத்தில் நட்புகள் எந்த மாதிரி? கடைசி நேரத்தில் வந்து கலைஞர்கிட்ட அவர் பல விஷயங்களை கலந்துக்கிட்டார். ஏன் எனக்கு தெரியும்னா, எங்கள் அண்ணா ராஜாராம் அவரை சக்கரை வியாதியில் அவதிப்பட்டவர். அதில் காமராஜர் அவர்களுக்கு எங்கள் அண்ணன்கிட்ட மருத்துவ ரீதியான விஷயங்கள் பலதை இது பண்ணிக்குவார். ராஜாராம் இதுக்கு என்ன பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்புல இந்த மாதிரி தெரியுது, இதுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டேன்னு கேட்டுக்குவார். அவர் கேட்குறாரு இல்லையா, அவருடைய டாக்டர் சௌரியராஜன் டி நகர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தவர். அவர் தான் அவருடைய டாக்டர், அவருடைய பர்சனல் டாக்டர். கடைசியில் அவர் தான் இருந்தார். அவர் அப்பப்போ ஃபோன் போட்டு ஐயா கேட்குறாரு, இதுக்கு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்கிறாரு. அது கன்சல்ட் பண்ணிக்குவார். அதை சாப்பிட்டதுனால உனக்கு எப்படி கண்ட்ரோல் ஆச்சா என்ன, அந்த மாதிரி மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் இது பண்ணி விடும்போது கலைஞர் வந்து பல்வேறு வகையில் அந்த மருத்துவ இதெல்லாம் கொடுத்து அவரை பாதுகாக்கிறது, உடல்நிலையை பாதுகாக்கிறது கலைஞர் தனிப்பட்ட அக்கறை செலுத்தினார். அவர் மரணம் அடைஞ்ச போது அவர் தகவல் சொன்னதை வந்து ஃபஸ்ட்டு கலைஞருக்கு தான் சொன்னார். கலைஞர் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போட்டார், நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், ரெடியாரு. மத்தியானம் 2:30 மணி, 2:45 வந்துட்டார். வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். 2 பேரும் தான் இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்தாங்க. அதான் அந்த தகவல் உண்மை. ஏசியில் இருந்ததுங்கிறது உண்மை. ஏன் இருந்தாருங்கிறது இதுதான் காரணம். சர்க்கரை நோய் தான் காரணம். அலையா தகவல் உண்மை. இன்னொரு தகவல் சார், கடைசி நேரத்தில் நான் புக்ஸ்லேயே நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன். கடைசி நேரத்தில் விளக்காரக்கி சொல்லும் போது நைட்டு தூங்குறாரு, இறந்துறாரு, இப்படி தான் நாங்கள் படிச்சிருக்கோம். கடைசி சாகுற நேரத்துக்கு முன்னாடி கலைஞரோட கையை பிடிச்சி இல்லை இது கையை பிடிச்சதுலாம் எமர்ஜென்சி வர்ற நேரத்தில் அப்போ அது அவள் கொஞ்சம் இதாக பேசிக்கிறது, கையை பிடிச்சிட்டு பேசினார், காலை பிடிச்சிட்டு பேசினார், அதெல்லாம் ஒரு இதாக தண்ணீர் மல்க பேசினார், அதெல்லாம் ஒரு உயர்வாக சொல்லிக்கிறது, அதாவது மிகப்படுத்துறது. அது மாதிரி சொல்லியிருக்கா. நடந்தது இது தான்.